அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் +1 பிசிக்ஸ் யூனிட் 2ல கைனமேட்டிக்ஸ்ல அசைன்மெண்ட். Which of the following Cartesian coordinate system is not followed in physics? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன். Second one, which one of the following physical quantity cannot be represented by scalar? Momentum. Third one, two object masses m1 and m2 fall from a height h1 and h2 respectively. The ratio of the magnitude of their momenta when they hit the ground. Option C. The particle has negative velocity and a negative acceleration. Its speed increases if the velocity v vector equal to 2I cap t square j cap minus 9 k cap. The magnitude of acceleration t is equal to 0.5 second is 1 meter second power minus 2. If an object is dropped from the top of the building and it reaches the ground, t is equal to 4 seconds, then the height of the building is, ignoring air resistance, g is equal to 9.8 meter per meter per second. The answer is 78.4 meter. B option. Seventh one. A ball is projected vertically upward with a velocity v. It comes back to ground in time t, which vt velocity time graph shows the motion correctly. Option is C. If one object is dropped vertically downward and another object is thrown horizontally from the same height, then the ratio of vertical distance covered by both objects at any instant t is 1 second. The ball is dropped from the same height towards the ground. Which one of the following represents the correct motion of the ball? First option. If the particle executes uniform circular motion in the xy plane in clockwise direction, then the angular velocity is in z direction. Option C. Z direction. Short answer la first one, define a vector. Give an example. Page number 46 ல இருக்கு வெக்டர், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க. வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், பொசிஷன், இது மாதிரி எக்ஸாம்பிள் எழுதணும். செகண்ட் கொஸ்டின், டிஃபைன் ஏ ஸ்கேலார். ஸ்கேலார் எழுதும்போது ஸ்கேலாருக்கான டெஃபினிஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. தேர்ட் கொஸ்டின், யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டாருக்கான ஸ்டேட்மெண்ட் பேஜ் நம்பர் 47ல இருக்கு. ஸோ யூனிட் வெக்டாருக்கான டெஃபினிஷன்ஸ், அதே மாதிரி அதனுடைய ஃபார்முலாஸ் எழுதுங்க. ஃபோர்த் ஒன், ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார்ஸ். ஸோ டூ வெக்டார்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர். ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்பிளனேஷன்ஸ் பேஜ் நம்பர் 47ல இருக்கு. ஃபிஃப்த் ஒன், டிஃபைன் நெகட்டிவ் ஆக்சலரேஷன். 73 பேஜ் நம்பர் 73 இருக்கு. இது வந்து ரிட்டார்டேஷன் ஆர் டீசலரேஷன் அப்படின்ற டேர்ம்ஸ்லேயும் கொஷின் கேட்பாங்க. டிஃபைன் ரிட்டார்டேஷன் ஆர் டிஃபைன் ரிட்டார்டேஷன், டீசலரேஷன் அப்படின்ற கொஷின்ஸ் கேட்பாங்க. பார்ட் சியில் ஃபர்ஸ்ட் கொஷின், பாயிண்ட் மாஸ். வாட் இஸ் பாயிண்ட் மாஸ்? பேஜ் நம்பர் 43ல இருக்கு. ஸோ பேசிக் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் எழுதுங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து டிஃபைன் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். ஸோ பேஜ் நம்பர் 53ல இருக்கு. ஸ்கேலார் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எழுதணும். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ஸ்கேலார் ப்ராடக்டான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ தேர்ட் கொஸ்டின், டிஃபைன்
வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். ஸோ வெக்டர் ப்ராடக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா எழுதுங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்ட்டில் 5 மார்க் கொஸ்டின், ஒரே ஒரு கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன்ஸ். சரிங்களா? டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபைண்ட் தி ரிசல்டன்ட் வெக்டார் அங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த பேஜ் ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும். பேஜ் நம்பர் 48 இந்த கொஷின்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஃபுல்லாக எழுதுங்க. ஸோ டைரக்ஷன்ஸையும் நீங்கள் டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டாரையும் மென்ஷன் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Subscribe and share your friends. Thank you.